கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக சகலத்தையும் திட்டமிட்டு இருக்கிறார். உங்கள் எல்லை எது என்பதை திட்டமிட்டு இருக்கிறார் நம்முடைய தேவன். உங்கள் எல்லைகளை எதிரிகள் திட்டமிட முடியாது பிரியமானவர்களே. உங்கள் எல்லை மற்றவர்களாலும் திட்டமிட முடியாது. உங்களுடைய எல்லையை நம்முடைய பரமபிதா திட்டமிட்டு இருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது நாளைக்குத்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இன்றைக்கே நீங்கள் நாளைக்கு எங்கு இருப்பீர்கள் என்பது தெரியும். உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக மாறும் என்பதும் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, பார்வோன் பிதாவிடம் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மோசே பிதாவிடம் அவனை மன்னித்து விடலாமே என்று சொல்லுகிறான் என்றும் வைத்து விடலாம். மன்னித்து விடலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவன் நாளைக்கு மாறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நாளைக்கு மாறுவான், பார்வோன் மாறுவான் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு நன்கு தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். பிரியமானவர்களே, அதனால் அவர் மாம்சத்தை ஒருபோதும் நம்புவதில்லை. உங்களுக்காக அவர் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலும் நீங்கள் அதிகமாக இதை உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என் தேவன் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையை அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். உங்கள் எதிரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறதற்கு அவர் வரவில்லை. உங்கள் எதிரிகளும் உங்கள் எல்லைகளை ஒருபோதும் திட்டமிட முடியாது. உங்கள் நண்பர்களும் உங்கள் எல்லைகளை திட்டமிட முடியாது. உலக பிரகாரமான தாயும் தகப்பனும் எல்லைகளை திட்டமிடவே முடியாது. ஏன் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் கூட உங்கள் எல்லைகளை திட்டமிட முடியாது. பரமபிதாவின் உதவிதான் உங்கள் எல்லைகளை திட்டமிட முடியும். அந்த எல்லைகளுக்கு ஏற்றாற்போல் கதவுகளை திறந்து கொண்டு அவர் நமக்கு முன் செல்லுகிறார். நம்முடைய எல்லை ஏற்கனவே திட்டமிட்டு முடிந்துவிட்டது என்று விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. நம் வாழ்க்கை முழுவதையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது. 5 நாட்களுக்குள் முழு உலகத்தையும் படைத்து விட்டுதான் கர்த்தர் ஆதாமை கொண்டு வந்தார். தண்ணீர் என்றதும் தண்ணீர் இருந்தது, வெளிச்சம் என்றதும் வெளிச்சம் வந்தது. உங்களுக்கும் பிரியமானவர்களே, சகலமும் அவர் திட்டமிட்டு அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இதுதான் உன் எல்லை என்று ஏற்கனவே அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, என் தேவன் உங்களுக்கென்று எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி தான் அவர் உங்களை இந்த பூமிக்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் விசுவாசியுங்கள். ஆக நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நெருக்கங்களை கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் கடன் பிரச்சனையை கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்து புரிந்து வைத்திருக்கிற இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் உங்கள் எல்லைகளை அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்படி உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. உங்கள் சூழ்நிலை ஒருவேளை இன்று இப்படி இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் நெருக்கத்தை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் நிச்சயமாக மாற்றுவார். இன்று காண்கிற இந்த நெருக்கங்கள், இந்த சூழ்நிலை, இந்த போராட்டங்கள், இந்த நிந்தை, இந்த கசப்பு, இந்த அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி இருப்பதில்லை. உங்கள் எல்லைகளை குறித்த தேவன் அவர் நாளைய தினத்தை அறிந்திருக்கிறவர். நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சகலத்தையும் அறிந்த அந்த தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நன்மைக்கு ஏதுவாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை நடப்பிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் நன்மை செய்கிறவர்.
தீங்கு என்னை அணுக முடியாது என்று நாம் விசுவாச அறிக்கை பண்ணுகிற பொழுது தீங்கு நம்ம விட்டு போகிறது. இல்லை, என் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதத்தை தான் செய்வார், அவர் நன்மையானதே அவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே என் தேவன் உங்கள் இருதயங்களை அவர் சமாதானத்தோடு உங்களை நடத்தி ஏற்ற நேரத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். அவர் கண்மலையின் மேல் உங்களை அமர வைப்பார். நிச்சயமாகவே ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் தாழ்விடங்களில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதி சீக்கிரத்திலே உங்களை பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு உங்களை அவர் உயர்த்துவார். கழுகு எப்படி அது உயர பறக்கிறதோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அப்படியே உயர அவர்கள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் தேவ வல்லமையை பெறுவீர்கள். தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்யும். நாம் இணைந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். நிச்சயமாகவே அவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் உலாவ விரும்புகிறவர். அவர் நாம் ஜெபிக்கிற பொழுது நம் மத்தியில் அவர் அசைவாடுகிறவர். இந்த சத்தத்தை யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ பிரியமானவர்களை, நீங்கள் ஒருமனப்பட்டு இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் முழு விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் நம்புங்கள். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். என் தேவன் அதிசயத்தின் தேவன். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அவருடைய கரங்கள் எப்பொழுதும் அற்புதங்களை செய்யும். அவர் துன்மார்க்கனை அவன் தந்திரத்தில் அவனை பிடிக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா கிரியைகளையும் அவர் முறியடிக்கிறார். அவர் நமக்கு எல்லையை குறிப்பது மாத்திரமல்ல, பிசாசுகளுக்கும் அவர் எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். உலகத்தில் எல்லாவற்றிற்கும் அவர் எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். இம்மட்டும் வா, இதை மிஞ்சி வராதே என்று எல்லையை குறிக்கக்கூடிய தேவன் அவர். நிச்சயமாகவே எப்படி யோபுவின் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வந்த பொழுதும் கூட அவனை அழிப்பதற்காக சத்துரு அவன் ஜீவனை எடுக்க நெருங்குகிற பொழுது, ராஜா நீர் எல்லையை குறித்து வைத்திருந்தீர், பிசாசுக்கு அவ்வளவுதான் என்று சொல்லி அவனை துரத்தி அடித்தீர். யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். ராஜா, அந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா அளவில்லாத உம்முடைய மகிமை இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். பொல்லாத சத்துருவின் கைகளுக்கு எங்களை விடுதலையாக்கும் எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகா கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா, எங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு நன்றி. ஆராதனைக்கு உரியவர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே சுவாமி. ஆமா ராஜா, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கும் தெய்வம் நீர். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்பா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்யும் தேவன். ராஜா, உமக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா, நீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாத தேவன், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிராதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக நீர் செய்யாமலும் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரிகட்டாமலும் இருக்கிறீர். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ ராஜா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறதே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் எங்கள் பாவங்களை எங்களை விட்டு நீர் விலக்குகிறீர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இந்த காலை வேளையிலும் அப்பா கர்த்தர் தமக்கு பயந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குகிறீர். ஓ ரீபதாலபா ஷிக்கலவரி கலதியான் சொன்னதபி தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு தியானித்து உம்முடைய வசனத்தினாலே அப்பா ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும். எத்தனை பேர் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்ல போறீங்க?
என்னோடு இணைந்து சொல்லுங்க, அவர் தயவுள்ளவர். என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் உம்முடைய மனதுருக்கம் உண்டாகட்டும், உம்முடைய தயவு உண்டாகட்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஒருவன் கூப்பிட்டு அவர் பின்னே சென்ற பொழுது என் தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்தாரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவனுக்கு இறங்குகிறீர். நிச்சயமாகவே என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறீர். உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற பிள்ளைகள் மேல் நீர் பிரியமாக இருக்கிறீர். ராஜா, நீர் அதிசயத்தின் தேவனப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபை மிக பெரியது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, உம்முடைய வல்லமை மிக பெரியது சுவாமி. நீர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சிக்கிறீர். இந்த இயேசு என்கிற நாமத்தை யாரெல்லாம் அறிக்கை பண்ணுவார்களோ, விசுவாசிப்பார்களோ, அவர்கள் மேல் இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் இறங்குகிறீர். நீர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டுகிறவர். நீர் அதட்டுகிற பொழுது அது வற்றி போகிறது. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் அந்த ஆழங்களில் நடந்து போக பண்ணினீரே. பகையன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி மீட்கும் தேவனாய் இருக்கிறீர். ஒருவேளை இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களின் கிரியைகள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த நேரத்திலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இதை கேட்கிற பொழுதே பிள்ளைகள் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விடுதலை நாயகனே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் சேனைகளின் கர்த்தர். நீர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி அப்பா. எங்களுக்காக இறங்கி அற்புதங்களை செய்கிறவர், எங்களை விடுதலையாக்குகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு உன்னதத்தில் இருந்த நான் இறங்கி வந்தேன் என்று மோசே இடத்தில் பேசினீங்கப்பா. ஆமா ராஜா, ஜனங்களை விடுவிக்கும்படி இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரிடம் நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர் சுவாமி. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் குடும்பங்களை மீட்பீர். எப்படி மோசே ஒருவனை கொண்டு முழு இஸ்ரவேலையும் நீர் மீட்டு எடுத்தீரோ, அதே போல கட்டுகளிலும் நெருக்கத்திலும் பிரச்சனைகளும் குழப்பங்களிலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் குடும்பத்தில் ஒரு நபரை தொடுகிறீர். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசித்திருக்கிற பிள்ளைகளை நீர் மோசேயாய் பார்க்கிறீர். அமராஜா, அவர்களை சார்ந்த ஜனங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படி விரும்புகிறீர் அப்பா. உம்முடைய முகத்தின் பிரசன்னம் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலும் பிரகாசிக்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தைரியம் உண்டாகட்டும். என் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துவார், என் குடும்பங்களை மீட்பார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் அவர் மீட்டு எடுப்பார். மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற என் பிள்ளைகளை என் தேவன் மீட்பார். மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற என் பிள்ளைகளை மீட்பார். கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிற என் பிள்ளையை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் மீட்பார் என்கிற விசுவாசம் இப்பொழுது உண்டாகிற இந்த நேரத்திலே, விசுவாச அறிக்கை பண்ணுகிற இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் கிரியைகள் இந்த காலை வேளையில் விலகி போவதாக சுவாமி. தடையை கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு தடை கற்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அழைத்து செல்லுகிற பொழுது தடையாய் வந்தது சிவந்த சமுத்திரம், அதை வெட்டாந்தரையை போல் நீர் மாற்றினீரப்பா. அது நடுவிலே பாதைகளை உண்டாக்கினீர். உம்முடைய பிள்ளைகளை கடக்க பண்ணினீர். சிவந்த சமுத்திரத்தை உம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்றார்கள். ராஜா, அதற்குள்ள பலத்தையும் நீர் கொடுத்தீர். இந்த காலை வேளையிலும் சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. தடைகளின் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளை நடக்கச் செய்வீர் அப்பா, நடக்கச் செய்வீர், அதை கடக்கச் செய்வீர். ஹல்லேலூயா. நீர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நீர் வழி நடத்துவீராக சுவாமி. என் பாதை என்னதென்று தெரியவில்லை, என் எதிர்காலம் என்னதென்று தெரியவில்லை என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அவர்கள் உள்ளத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவருடைய பலன், உன்னதத்தில் இருந்து இறங்கக்கூடிய அந்த பலன், எங்களை ஆளுகை செய்யும் பலன் இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக. ராஜா, இப்பொழுதும் உம்முடைய உமக்கு நேராக கைகளை உயர்த்தி நிற்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலை ஆக்குவீராக. கட்டுகளை அறுத்து போடுவீராக. பில்லி சூனிய ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், தந்திர மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக அந்த காலை வேளைகளை விலகி போக கடவுது. வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குகிற என் தேவன் அப்பா. ஆமா ராஜா, உங்களுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ. குடும்பங்களில் வேதனை கொடுக்கிற பிசாசே, பிரிவினை கொண்டு வருகிற ஆவியே, பிள்ளைகளுக்குள்ள இச்சையை கொடுக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த காலை வேளையிலே முற்றிலுமாய் பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறுவாங்க, வெளியேறுவாயா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட கிரியைகளும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். சமாதானத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் தேவன் இப்பொழுது நீர் ஊற்றுவீராக, 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 ஊற்றுவீராக. இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற அப்பா, யாரோ ஒரு சகோதரிய சரீரத்திலிருந்து அசுத்த ஆவிகள் வெளியேறுவதை நீர் எனக்கு உணர்த்துகிறீர் அப்பா. இரவு நேரங்களில் தூக்கம் வரவிடாதபடி தடை செய்கிற பிசாசு, பயமுறுத்துகிற பிசாசு, சர்ப்பத்தை போல சொப்பனங்களை கொடுத்து பயமுறுத்துகிற பிசாசு, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் பேசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பிள்ளைகளுடைய காதுகளில் வந்து நீ மரித்து போய்விடு, நீ மரித்து போய்விடு. நீ உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறாய்? நீ உயிரோடு இருப்பதனால் என்ன லாபம் இருக்கிறது? உன்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளின் காதுகளில் வந்து ஓதுகிற பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, உன் நாவுகளை நான் கட்டுகிறேன். இனி நீ பிள்ளைகளுடைய காதுகளிலே இப்படிப்பட்ட சத்தத்தை தொனிக்காதபடிக்கு உன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். ரேமாஷா ராதாலா ராகா மி யகுதலரா மிஷியாந்து நதிபி மௌஷாகலா தியாந்த நதி. தேவ வல்லமை இப்பொழுதே ஹல்லேலூயா இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோடு சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் இந்த காலை வேளையிலே கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார், அவர் விடுவித்தார். அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் பிள்ளைகளை நீர் இப்பொழுது விடுவிக்கிறீர். நெருக்கத்திலிருந்து கூப்பிட பிள்ளைகளை நீர் இப்பொழுதே விடுவிக்கிறீர். ஹல்லேலூயா. மரண இருளிலும் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா கிரியைகளும் மறைந்து போகட்டும். மரண கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாகத்தக்கதாய் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வம் உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக, துதிப்பார்களாக. அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய நாமம் இப்பொழுதே மகிமைப்படுவதாக. உடைய வல்லமை இப்பொழுது விளங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்குவதற்காக நன்றி. வியாதிகள் இந்த காலை வேளையிலே முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. கண்களில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, பார்வை மங்கலாய் தெரியக்கூடிய காரியங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கண்களில் பார்வை இப்பொழுதே தெளிவாக தெரியட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இதயத்தில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே மறைந்து போகட்டும் அப்பா. மருத்துவமனையில் அப்பா, ஹல்லேலூயா, ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, அன்கான்சியஸில் இருக்கிற ஒரு மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே, இப்பொழுதே அப்பா, எந்த மகனுக்காக
இயேசுவே அந்த சகோதரி ஜெபிக்கிறார்களோ, ஐசியூல இருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவனுக்கு சுய நினைவு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மேலே இப்பொழுதே உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே அந்த மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நரம்பு மண்டலங்களில் இப்பொழுதே ஜீவன் வரட்டும். ஹல்லேலூயா, உயிர் மூச்சு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ரூவா காற்று இப்பொழுது வீசுவதாக. The mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இருள் நீங்குவதற்காக நன்றி சுவாமி. விடுதலையை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கை கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு இடது கைகளிலே அப்பா வேதனை, இடது கைகளை தூக்க முடியாதபடி காணக்கூடிய அந்த வலிகளை குறித்து நீர் எனக்கு உணர்த்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வலிகள் இப்பொழுதே மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. வலிகள் இப்பொழுது மறைந்து போவதாக. எந்த கைகளை தூக்க விட முடியாதபடி இருக்கிறீர்களோ அந்த கரங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தூக்கி பாருங்கள். என் தேவன் உங்கள் வீடுகளுக்குள் வந்த அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் இருக்கும் இடத்தில் அதிசயங்களை செய்கிறவர். விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த இயேசுவை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அற்புதத்தை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. ஐயோ, நான் பாவத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன், என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறியே. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் தேவ வல்லமை அப்பா இந்த சகோதரியை நிரப்பட்டும் அப்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார், உன் இச்சையை விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவாய் நீ செய்யக்கூடிய அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய அந்த கிரியை விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தமான கிரியைகளை நீ செய்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, இந்த அசுத்த கிரியைகளை நீ விடுவாய் என்று சொன்னால் உன் குடும்பத்தில் உயர்வு உண்டாகும். ஆசீர்வாதத்திற்கு தடை நீ மறைவாக செய்யும் அந்த அருவருப்பான காரியங்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் ஜீவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில் இறங்கட்டும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இப்பொழுது உன்னதத்தில் இருக்கிற இந்த தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே. என்னை விடுதலையாக்கும், என்னை மீட்டருளும், என்னை ரட்சியும், என்னை சுகமாக்கும், புது பலத்தை தாரும், என் தரித்திரங்களை நீக்கியருளும் என்று சொல்லி அப்பா இப்பொழுதும் அப்பா பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அப்பா, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு அற்புதமான நாளாக மாறட்டும், அதிசயங்களை காணக்கூடிய நாளாக மாறட்டும். இந்த நாள் அதிகாலை அப்பா உம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு அப்பா அவர்கள் செயல்படுவார்களாக. சரீரத்தில் ஆரோக்கியம் சுகபலன் உண்டாகட்டும். போக்கிலும் வரத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். வேலை செய்கிற இடங்களில் உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரங்கள் மாறட்டும், கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும், வழிகளும் வாய்ப்புகளும் இந்த நாளில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. யாரோ விஷாவுக்காக காத்திருக்கிறீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ விரும்பின காரியத்தை தேவன் அருளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிரயாசத்திற்கு ஒரு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பட்ட பிரயாசத்தை நான் அறிகிறேன். ஹல்லேலூயா. உன் அலைச்சலை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்தோடு நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வழிகளை திறந்து கொடுக்கும் என் தேவன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானம் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீர் மாற்றுகிறீர், உமக்கு நன்றி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமே. உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீ நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம்.
அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.